Hi friends, welcome to Arur Revadi's Kitchen. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் புளி மண்டி எப்படி செய்யறதுங்கறத தான் பார்க்க போறோம். வெண்டைக்காயை வச்சு நம்ம குழம்பு செஞ்சிருப்போம், பொரியல் செஞ்சிருப்போம். இது வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சில இருக்கும். ரொம்பவே டிஃபரண்டான டிஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பே இல்லை. இந்த வெண்டைக்காய் புளி மண்டி பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் ஃபுட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காம்பினேஷனாக இருக்கும் இந்த தொட்டுக்கங்கிறது. சாப்பாடுக்கு மட்டும் கிடையாது, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு கூட நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மண்டிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம், வெண்டைக்காய் உங்களுக்கு எந்த ஷேப்பில் எவ்வளோ சைஸில் வேணுங்கிற மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சட்டியில் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணாமல் சும்மா ப்ளெயினாக போட்டு நம்ம அதை விதைக்கி எடுத்துக்க போகிறோம். வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நிறையா கொழப்பு பிசுப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகணுங்கிறதுக்காக நல்லா விதைக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்படி வதங்கிடுச்சு அப்படின்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டார்க் க்ரீனாக இருக்கிற வெண்டைக்காய் லைட் க்ரீனுக்கு அப்படியே மாறிடும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கொஞ்ச நேரம் வந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீனுக்கு மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே சட்டியில் கொஞ்சமாக என்ன பண்ணிக்க போகிறோம், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சட்டி வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப டார்க்காக தான் உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த வெண்டைக்காயோட பிசுப்போட இருக்கு இல்லையா, அந்த சட்டி தான் அது. அதனால ரொம்ப டார்க்காக தான் தெரியும். அதனால் டேஸ்ட்லாம் எதுவுமே மாறாது. இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம், எண்ணெயில் கொஞ்சமாக வந்து வெந்தயம், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம். பச்சை மிளகா வந்து நம்ம நிறையா ஆட் பண்ணணும். ஏன்னா இது வந்து வெண்டைக்காய் புளி மண்டி இல்லையா, அந்த புளிப்புக்கு வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மிளகா வந்து உரப்பு ரொம்ப அவ்வளோவா தெரியாது நமக்கு, அந்த புளிப்போட வந்து ஈக்குவல் ஆகிடும். அதனால் உரப்பு ரொம்ப தெரியாது. இப்போது வெங்காயம் வதங்கின இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 50% வந்து வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளியோட புளிப்பும் புளியோட புளிப்பும் கொஞ்சம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும் இல்லையா. ஸோ நம்ம வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த வெண்டைக்காய் கூடவே தனி மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ தனி மிளகாத்தூள், நம்ம மிளகா உரப்பும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தனியாக கடுகு, வெள்ளை உளுந்து, கடலப்பருப்பு போட்டு தாளித்து வச்சுருக்கோம். அதை இதோட நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடையில வந்து தாளித்து கொட்டுறதுனால அந்த கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அதோட அந்த கிறிஸ்பினஸ் வந்து நம்ம சாப்பிடும் போது இடையில நமக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். இப்போது குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, கலவை தூள்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டுக்கு சாம்பார்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தூளையும் இதோட நம்ம சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, நம்ம வந்து அரிசி வந்து 2-3 தடவை களையிறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு தடவை களைஞ்ச அந்த தண்ணி வேணாம், 2வது தடவை களைஞ்சி எடுத்துருப்போம் இல்லையா, கொஞ்சம் லைட் கலரில் வந்திருக்கும். 2வது தடவையோ இல்லை 3வது தடவையோ களைஞ்சிருந்தோன்னா அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள் நல்லா கொதிக்குது இல்லையா. இப்போது இந்த புளிமண்டிக்கு தேவையான புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு 3 நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. 2 நெல்லிக்காய் சைஸ் கூட இருக்கட்டும். நல்லா ஊற வச்சு கரைச்சின்னு வடிகட்டின புளி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாக இருக்கிற இந்த புளிமண்டி கொஞ்சம் தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் சாதத்தோடு கூட இதை பசஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இல்லை நான் வந்து சப்பாத்தி, இல்லை தயிர் சாதம், சாம்பார் சாதம், தோசை இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் நான் தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நமக்கு வந்து தொக்கு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வெண்டைக்காய் புளிமண்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு
எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.